ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர் லிமிடெட் IPO அக்டோபர் 25 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1968லேயே இவர்களுடைய பிஸ்னஸை ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இவர்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பித்தது CDMO பிஸ்னஸாக தான், கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனை தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க மகாராஷ்டிராவில். இப்போ ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் இன்க்ரீடியன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாகவும் மாறியிருக்காங்க. இந்த ஸ்பெஷலைஸ்டு கெமிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா ஹை இன்டென்சிட்டி ஸ்வீட்டனர்ஸும் இவர்கள் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த ஹை இன்டென்சிட்டி ஸ்வீட்டனர்ஸில் பார்த்தீங்கன்னா சாச்சரின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த பொருள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டேபிள் டாப் ஸ்வீட்டனர்ஸ், ஓரல் கேர் எல்லாத்துக்குமே, டூத் பேஸ்ட், மவுத் வாஷ் இது எல்லாத்துக்குமே, பிவரேஜஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. மின்ட், கேண்டீஸ், பேக்கரி ப்ராடக்ட் இது மாதிரி ப்ராடக்ட்டுக்கும் ஸ்வீட்டனர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஃபார்மா மெடிக்கல் ப்ராடக்ட்டுக்கும், ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், அனிமல் ஃபீடு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சாச்சரின் அப்படின்ற ஒரு பொருள் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஹை இன்டென்சிட்டி ஸ்வீட்டனர்ஸில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கம்பெனி நிறைய ஜென்ரிக் ஃபார்மா மெடிக்கல் கம்பெனிஸ் வேர்ல்டு லெவலில் இவர்கள் கூட லாங் டேர்ம் கஸ்டமராக இருந்துகிட்ருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு GE ஹெல்த் கேர், ஜியோர்பெட் குரூப், பிராக்கோ இமேஜிங், ஸோ இது மாதிரி குரூப்பெல்லாம் வேர்ல்டு லெவலில். நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா கோல்கட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எல்லாமே இவர்களுடைய கம்பெனிஸாக கஸ்டமர்ஸாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். 400 கஸ்டமர்ஸ் இருக்காங்க 39 கண்ட்ரீஸில். மெயினாக இவர்களுக்கு எக்ஸ்போர்ட் மூலமாக தான் வந்து அமௌண்ட் கிடைச்சிட்ருக்கு, ரெவன்யூ வந்துட்டுருக்கு. யூரோப்லேருந்து 74 அரௌண்டு 75 கூட வச்சுக்கலாம், 75%, யூஎஸ்ஏலேருந்து அரௌண்டு 5%, இந்தியாவிலேருந்து அரௌண்டு 14% ரெவன்யூ கிடைச்சிட்ருக்கு. ஸோ மெயினாக பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் மூலமாக தான் இவர்களுக்கு ரெவன்யூ கிடைச்சிட்ருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் கேட்டகரியிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கான்ட்ராஸ்ட் மீடியா இன்டர்மீடியேட்ஸ்லேருந்து அரௌண்டு 71% ஆஃப் ரெவன்யூ, ஹை இன்டென்சிட்டி ஸ்வீட்டனர்ஸ்லேருந்து அரௌண்டு 24% ஆஃப் ரெவன்யூ, ஃபார்மா இன்டர்மீடியேட்ஸ் அண்டு APIலேருந்து அரௌண்டு 5% ஆஃப் ரெவன்யூ கிடச்சிட்ருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் இவர்களுடைய ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2022 கம்பேர் பண்ணும்போது 23ல் குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கன்சர்னாக எடுத்துக்கலாம். இப்போ ஜூன் 2023ல் 44 கோடி இவர்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. கடன் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு கடனுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிக் ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஏர்னிங் பர் ஷேர் ₹9.23 இருக்குது. நெட் அசெட் வேல்யூ ₹39.29 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 23.48%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26.6%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 31.91%. ஸோ எல்லாமே ஓகே தான். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த், ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஓகே. கடன் எந்த ஒரு கடனும் இல்லை, ப்ராஃபிட்டும் நல்லாவே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு லிஸ்டட் பியர்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி RHPயில் கொடுத்துருக்காங்க. ஸோ PE ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா ₹346 இவர்களுடைய IPO ப்ரைஸு, ₹9.23 ஏர்னிங் பெர் ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா 37.4 வருது. ஸோ இதில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது, எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான். ஸோ ஆஃப்டர் IPOவும் பார்த்தீங்கன்னா 37.4 PEயில் தான் வந்து லிஸ்ட் ஆவாங்க, IPO ப்ரைஸில் லிஸ்ட் ஆனாங்க அப்படின்னா. ஸோ ஆனுவலைஸ்டு PE இப்போ 2024 படி பார்த்தோம் அப்படின்னா ₹10.16 வருது ஏர்னிங் பெர் ஷேர். ஸோ அப்படி பார்த்தாலும் 34 PE மல்டிப்புளில் IPO வர்ற மாதிரி தெரியுது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். IPO ஓப்பன் ஆகிறது அக்டோபர் 25, க்ளோஸ் ஆகிறது அக்டோபர் 27. ஃபேஸ் வேல்யூ ₹2. IPO அப்பர் ப்ரைஸ் மேன் ₹346. ஒரு லாட் அப்படிங்கிறது 43 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது NSE and BSEயில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 840 கோடி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் தான். எல்லா இயர்ஸும் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால ரீட்டைல் ரிசர்வேஷன் 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது நவம்பர் 1, அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது நவம்பர் 1. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக போகிறது நவம்பர் 3, லிஸ்ட் ஆக போகிறது நவம்பர் 6. இந்த IPOவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு ₹14,878 தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 24 அக்டோபர் அன்னைக்கு ₹90 அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. IPO ப்ரைஸ் ₹346 அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 26% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஜிஸ்ட்ரார் லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. IPO பற்றிய அப்டேட்ஸ்க்கும் ரெஜிஸ்ட்ரார் கிட்டேருந்து அலாட்மெண்ட் வந்துருச்சுனாலும் ரெஜிஸ்ட்ராரோட லிங்க்கும் நம்ம டெலிகிராமில் தான் அப்டேட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் போர்ஷன் வந்துருச்சுங்க.
5 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு 8 ஸ்கீமில் வந்து அலாட் ஆகியிருக்கு ஆங்கர் இன்வெஸ்டர்ஸாக. ஸோ இதில் ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, நிப்பான், பந்தன், எடல்வைஸ் இது மாதிரி 5 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அலாட் ஆகியிருக்கு. இவர்களுக்கு அலாட் ஆகியிருக்கு 8 ஸ்கீமில். ஸோ ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். லாங் டேர்முக்கு நம்ம எப்போவுமே பார்க்குற பேராமீட்டர்ஸ் தான். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 100%, ஆஃப்டர் ஐபிஓ 86% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ இதில் ஆஃபர் ஃபார் சேல் தான் எல்லாமே, ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. ப்ரமோட்டர் தான் அவர்களுடைய ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ளே அவர்களுடைய ஷேர் ஹோல்டிங் மேக்ஸிமம் 75% தான் இருக்கணும். ஸோ இப்போ 86 இருக்குது அப்படின்றது ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே 75 குறைப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ப்ரமோட்டர் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்குது, எந்த ஒரு கடனுமே இல்லை அப்படின்றதும் ஓகே தான். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா மெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் இன்க்ரீடியன்ஸ் சிடிஎம்ஓ பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு சிடிஎம்ஓ பிஸ்னஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்சிட்டி ஸ்வீட்டனஸ் இந்த பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார்மா மெடிக்கலில் மட்டும் இல்லாமல் எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்லேயும் இப்போ இருக்காங்க. நல்ல பிக் கிளைண்ட்ஸ் தான் இருக்காங்க. கோல்கேட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவல்லையும் நல்ல பிக் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் கஸ்டமர் இருக்காங்க அப்படின்றதே ஒரு பிக் ப்ளஸ் பாயிண்ட் தான் இவர்களுடைய பிஸ்னஸ்க்கு. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு லிஸ்டட் பேஸும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 37 பிஇயில் ஐபிஓ வர்றாங்க. ஃபைனான்ஷியல் 24 ஆனுவலைஸ்டு பிஇ அப்படின்னு பார்த்தோன்னா 34 வருது. எப்படி பார்த்தாலும் ஃபுல்லி ப்ரைஸ்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு எல்லா பேராமீட்டர்ஸுமே ஃபுல்ஃபில் ஆகியிருக்கு. வேல்யூஷன்ஸும் ஓகே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த ஐபிஓ லாங் டேர்முக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். இந்த ஒப்பீனியன் தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்க, ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி 26 அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகி செகண்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் ஓகே அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் ஓகே. 26% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது அப்படின்றதும் சூப்பர் தான். செகண்டரி மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ரெட்டில் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் டே ஐபிஓ ஈவினிங் வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், டிமாண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த அனாலிசிஸ் எல்லாமே என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 அண்ட் ஜீரோதாவோட லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.